திருமணத்தை கூட தள்ளி வைப்பார்கள். அந்த அளவுக்கு இவருக்கான முக்கியத்துவம் உண்டு. திருமணங்களில் இவரின் தோரணை, அதிகாரம், முண்டாசு கட்டிக்கொண்டு இவர் செய்யும் சீர் பார்ப்பதற்கு அவ்வளவு கம்பீரமாக இருக்கும். கொங்கு வேளாள கவுண்டர்களின் பண்பையும் வீரத்தையும் கண்டு வியந்து கம்பர் எழுதி கொடுத்த மங்கள வாழ்த்து பாடலை தமிழில் அருமைக்காரர் பாட, கொங்கு வேளாள கவுண்டர்களின் முதல் குடிமகனாம் நாவிதன் அந்த பாடலை முடித்து வைப்பார். அருமைக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் முறை என்பது ஊரில் உள்ள பெரியவர்கள் ஒன்று கூடி சீருக்கு ஒரு அருமைக்காரரை தேர்ந்தெடுப்பார்கள். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் சீர் பெரியவர் மது, மாது, சூதுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். அவருக்கு குழந்தைகள் இருக்க வேண்டும். குறிப்பாக மனைவி இருந்தே ஆக வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் சீர் பெரியவர் ஒழுக்கத்தை கடைபிடிப்பார். ஈம காரியங்களில் உணவுண்ண மாட்டார் மற்றும் மற்ற சீர் பெரியவர்களிடம் அனைத்து சாங்கிய சம்பிரதாயங்களையும் கற்று தேர்ந்து கொள்வார். அருமைக்காரர்களில் 2 வகை உண்டு. நாட்டருமக்காரர் முறை, முழுக்காதன் கூட்டத்து அருமைக்காரர்கள் முறை. நாம் இவ்வளவு நேரம் மேற்குறிப்பிட்ட அனைத்தும் நாட்டருமக்காரர் முறையை சார்ந்தது. இனி நாம் பார்க்க போவது முழுக்காதன் கூட்டத்து அருமைக்காரர் முறையை பற்றிதான். முழுக்காத கூட்டத்தில் பிறந்து கட்டிய மனைவியுடனும் பிள்ளைகளுடனும் வாழும் எந்த ஒரு பெரியவருக்கும் கொங்கு வேளாள கவுண்டர்களின் திருமணங்களில் தாலி எடுத்து கொடுக்கும் அருகதை உண்டு. நாட்டருமக்காரர் முறையில் கொங்கு வேளாள கவுண்டரினத்தில் பிறந்த எந்த குலத்தை சார்ந்த பெரியவர்களும் அதற்கான சீர்களையும் சாங்கியத்தையும் செய்து கொண்டு அருமை பெரியவர்களாக ஊர் பெரியவர்களால் அறிவிக்கப்படுவார்கள். ஆனால் முழுக்காதன் குலத்திலோ ஒவ்வொரு இளைஞனின் திருமணத்தின் பொழுதே நாட்டருமக்காரருக்கு செய்யப்படும் அனைத்து சீர்களும் சாங்கியங்களும் செய்தாகப்படுகிறது. கொங்கு வண்ணாரும் நாவிதரும் நமதிரு பிள்ளைகள் என்பது கொங்கு மக்களின் முதுமொழி. அந்த முதுமொழிக்கு ஏற்ப கொங்கு நாவிதர்களின் திருமணங்களில் இன்றளவும் தாலி எடுத்துக் கொடுக்கும் அருகதை கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தில் பிறந்த அருமை பெரியவர்களுக்கே உண்டு என்பது இவ்வினத்திற்கான தனிச்சிறப்பு. ஆரிய வருகைக்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தொடர்புடைய நம் முன்னோர்கள் கட்டமைத்து வைத்தது வெறும் கலாச்சாரம் மட்டுமல்ல, இதையும் தாண்டிய அறிவியல் சார்ந்த பழக்க வழக்கங்கள். முறைகளுக்காக நாம் பயன்படுத்தும் பெயர்கள் அனைத்தும் அழகிய தமிழ் பெயர்கள். எந்த ஒரு தமிழினத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த கொங்கு வேளாள கவுண்டர் இனத்திற்கு மட்டும் உண்டு என்பது நமக்கான தனிச்சிறப்பு. திதி கொடுக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள். ஆம், ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் இறந்துவிட்டால் நாவிதனே முன்னின்று அனைத்து ஈம காரியங்களையும் செய்து முடிப்பார். திருட்டு சாங்கியம் என்று அழைக்கப்படும் முக்தி கொடுக்கும் நிகழ்வும் இன்று வரை நம் கொங்கு பகுதிகளில் ஒரு சில கூட்டத்தினரால் கடைபிடிக்கப்படதான் செய்கிறது. தமிழ் குடிகளிலேயே நாங்கள் மார்பு நிமிர்த்தி சொல்வோம், இந்த கொங்கு வேளாள கவுண்டரின் திருமணத்தில் மட்டும் அக்கினி குண்டங்கள் முழங்காது, சமஸ்கிருத வேதங்கள் ஒலிக்காது. அதற்கு மாறாய் எங்களின் திருமணங்களில் மட்டும் கம்பர் எழுதி கொடுத்த மங்கள வாழ்த்து நாவிதனின் குரலில் தமிழில் ஒலிக்கும். பணம், படைபலம், அதிகாரம் வந்த பின்பு இந்த கொங்கு வேளாள கவுண்டரினத்தில் எத்தனையோ கலாச்சாரங்கள் அழிந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம். ஆனால் அருமைக்காரருக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் மட்டும் இன்றளவும் குறைந்த பாடில்லை. அதுவே எம் இனத்தின் கலாச்சாரம் இன்று வரை நிலைத்து நிற்பதற்கான சான்றாய் நாங்கள் கருதுகிறோம். அருமைக்காரர்கள் நம் இனத்தின் கலாச்சாரம் போற்றும் காவல் தெய்வங்கள். தொடர்ந்து எங்கள் கொங்கு பகுதியின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிந்து கொள்ள கொங்கு நாட்டு தமிழன் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.